பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத வகையில் உருவாகியிருந்த திரைப்படம் 2018. கேரளா சந்தித்த ஒரு பெருமழை பேரிடர் சமயத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் கதை மாந்தர்களுக்கு ஆபத்து ஏற்படவே கூடாது என்ற பார்வையாளர்களை பதற வைத்தது அந்த திரைப்படம். அதில் வந்த கதாநாயகனை போன்று நிஜத்தில் ஒருவர் பலரது உயிரை காப்பாற்றியிருக்கிறார். அந்த மலையாள படத்தை போலவே நிஜத்திலும் சோகம்தான் நமது மனதை ஆழ்த்துகிறது. என்ன நடந்தது என்று பார்ப்போம். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ராஜேஷ். நீச்சல் அடிப்பதில் அபார திறமை கொண்ட இவர் தன்னார்வ மீட்பு பணியாளராகவும் சேவைகள் செய்து வந்திருக்கிறார். குறிப்பாக 2018ஆம் ஆண்டில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவின் போது வெள்ளத்திலும் மண் சரிவிலும் சிக்கிய எண்ணற்ற மக்களை தனது உயிரை பணயம் வைத்து காப்பாற்றியவர் ராஜேஷ். இதனால் பல்வேறு அரசியல் தலைவர்கள் மத்தியில் பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறார். இப்போதும் கேரளத்தில் கனமழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது தென்மேற்கு பருவமழை காரணமாக மழையும் மண் சரிவுகளுமாக கேரளம் தவித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணூரில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் இந்த முறையும் தன்னார்வத்துடன் ராஜேஷ் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் மீந்துள்ளி தீவு என்ற பகுதியில் சிக்கியிருந்த 61 வயது பென்னி என்ற முதியவர் ஒருவரை மீட்கும் பணிக்காக ராஜேஷ் அங்கு சென்றிருக்கிறார். பென்னியை பாதுகாப்பாக அழைத்து வரும்போது அவரிடம் சேஃப்டி ஜாக்கெட் இல்லாததால் தன்னிடம் இருந்ததை அந்த முதியவருக்கு ராஜேஷ் வழங்கியிருக்கிறார். அதன் பிறகு உயிர்காக்கும் உடை இல்லாமல் திரும்பி வந்த ராஜேஷ் ஆற்று வெள்ளத்தில் சிக்கி நீரில் அடித்து செல்லப்பட்டார். அவர் நீச்சல் வீரர் என்பதால் எப்படியும் மீண்டு வந்துவிடுவார் என்ற நம்பிக்கை பலருக்கும் இருந்தது. இந்த சம்பவம் கடந்த 1ஆம் தேதியன்று நடந்தது. கடந்த 4 நாட்களாக ராஜேஷை மற்ற மீட்பு குழுவினர் தேடி வந்த நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டார். அவரது தியாகத்தை பாராட்டி கேரள அரசியல் தலைவர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி மற்றொருவரின் உயிரை காப்பாற்ற தனது உயிரையே தியாகம் செய்த உண்மையான ஹீரோ என்று புகழ்ந்துள்ளனர். 2018 என்ற மலையாள திரைப்படத்தில் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட மக்களை படத்தின் நாயகனான டொவினோ தாமஸ் பெரும் முயற்சி எடுத்து காப்பாற்றுவார். இப்படியான சம்பவம் சினிமாவில் மட்டும் நடக்கும் கற்பனைகள் என்ற பிம்பத்தை உடைத்து அதனை நிஜமாக்கி ரியல் லைஃப் ஹீரோவாக மாறியுள்ள ராஜேஷின் தியாகம் அனைவரின் கண்களையும் கலங்க வைத்தது, மனதை பாரமாக்கி விடுகிறது. இவரின் உயிர் தியாகத்துக்கு தலைவணங்குகிறது புதிய தலைமுறை.